ஸோ இன்னைக்கு நம்ம ஷெர்லாக் வெப் சீரிஸ் சீசன் 1ல இருக்கிற எபிசோட் 3 ஆன தி கிரேட் கேம்ங்கிற கதைக்குள்ள போகலாம். ஷெர்லாக் இப்போ மின்சிக்னு சொல்லப்படுற ஒரு சிறைச்சாலைக்கு போயிருக்காரு. அந்த இடத்துல பேரி பெர்விக்ங்கிற ஒரு நபரை பார்க்கறதுக்காக தான் ஷெர்லாக் அங்கே போயிருக்காரு. பேரி தன்னுடைய காதலை கொலை பண்ண குற்றத்துக்காக இப்போ ஜெயிலில் இருக்கான். பேரி தான் அவன் லவரை கொலை பண்ணாங்கிற விஷயம் ஷெர்லாக்கு நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் பேரி கிட்ட ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்ப்போமேனு ஷெர்லாக் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. பேரி கிட்ட நீ நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லுன்னு சொல்றாரு. பேரியுமே நடந்த விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறான். பேரியும் அவன் லவரும் ஒரு நாள் ஹோட்டலில் தங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒரு நாள் பேரியோட கைகளில் கத்தி இருந்திருக்கு. அவனோட காதலி இறந்து போயிருக்கான். போலீஸ் எல்லாருமே பேரி தான் அவன் லவரை கொண்டான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இப்போ அவனை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதைத்தான் பேரி ஷெர்லாக் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஷெர்லாக்கு நல்லாவே புரியுது பேரி நம்ம கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலாக பேரி தான் அவன் லவரை கொண்டான். ஆனால் போலீஸ் நம்ம எல்லாருக்கிட்டையுமே அவன் போய் சொல்கிறான்னு ஷெர்லாக் புரிஞ்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பேரி பேசும்போது நிறைய கிராமர் மிஸ்டேக் வர்றான். இதை வச்சுக்கிட்டு ஷெர்லாக் ஒரு ஃபன் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போறாரு. இப்போ ஷெர்லாக் தன்னோட வாழ்க்கையை ரொம்பவே போரிங்காக போற நினைச்சிட்டு இருக்காரு. ஏன்னா எந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸுமே இப்போ வரைக்கும் ஷெர்லாக்கு கிடைக்கவே இல்லை. அதனால அவர் கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரீக்கான ஸ்டேஜுக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ வாட்சன் ஷெர்லாக்கோட வீட்டுக்கு வராரு. ஷெர்லாக் அங்க இருக்கிற செவர் எல்லாத்தையுமே துப்பாக்கி சுட்டுட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் வாட்சன் அங்க இருக்கிற ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணி பார்க்கும்போது ஒரு நபருடைய தலை உள்ள இருக்குது. இதை பார்த்து வாட்சன் ரொம்பவே பயந்து போய் ஷெர்லாக் கிட்ட இது யாரோட தலைன்னு கேட்கிறாரு. அதுக்கு ஷெர்லாக் இது ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ண தலை. மனிதனுடைய உடல்ல இருக்கிற உமிழ்நீர் உரையறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுன்னு நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். அதுக்காக தான் தலையை வாங்கிட்டு வந்துன்னு ஷெர்லாக் சொல்றாரு. ஷெர்லாக் இந்த மாதிரி நடந்துக்கிறது வாட்சனுக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால ஷெர்லாக் கிட்ட இருக்காம தன்னுடைய ஃப்ரெண்டான சாராவோட வீட்டுக்கு வாட்சன் போறாரு. வாட்சன் போன கொஞ்ச நேரத்திலேயே ஷெர்லாக்கோட வீட்டில் ஒரு பாம் பிளாஸ்ட் நடக்குது. இந்த ஒரு விஷயம் வாட்சனுக்கு தெரிய வருது. அதனால வாட்சன் மறுபடியும் ஷெர்லாக்கை பார்க்கறதுக்காக அந்த ஒரு வீட்டுக்கு வராரு. இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தெரியுது ஷெர்லாக்கு எந்த ஒரு அடியும் படல. வெறும் வீட்டில் மட்டும்தான் யாரோ பாம் பிளாஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஷெர்லாக் முன்னாடி அவருடைய பிரதரான மைக்ராஃப்ட் இருக்காரு. மைக்ராஃப்ட் ஷெர்லாக்காக ஒரு கேஸ் கொண்டு வந்திருக்காரு. ப்ரூஸ் பார்ட்டிங்டன் சொல்லப்படுற ஒரு மிசைல் ப்ராஜெக்ட். இதை பார்த்தினா தகவல்கள் எல்லாமே ஒரு ஃபிளாஷ் டிரைவ்ல இருக்கும். இப்போ அந்த ஃபிளாஷ் டிரைவ் காணாம போயிருச்சு. அது மட்டும் இல்லாமல் அது இவ்வளவு நாள் பார்த்துக்கிட்டு இருந்த ஆண்ட்ரூ வெஸ்ட்ங்கிற நபர் ஒரு ரயில்வே ட்ராக்ல இறந்து கிடந்திருக்காரு. இந்த ஒரு கேஸை ஷெர்லாக் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு மைக்ராஃப்ட் சொல்றாரு. ஆனா ஷெர்லாக் இந்த ஒரு கேஸ் எடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. ஏன்னா எப்பயுமே ஷெர்லாக்குக்கும் மைக்ராஃப்ட்டுக்கும் ஆகவே ஆகாது. அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஈகோ கிளாஷ் இருக்கும். இதனால ஷெர்லாக் இந்த ஒரு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டேன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் ஷெர்லாக்கு இன்னொரு கேஸும் பெண்டிங் இருக்குன்னு சொல்றாரு. இதனால மைக்ராஃப்ட்டுக்கு ஒரு வழி தெரியல அந்த இடத்த விட்டு போறாரு. வாட்சன் ஷெர்லாக் கிட்ட கேட்கிறாரு, நீ தான் கேஸே இல்லாம ரொம்ப போரிங்கா இருக்குன்னு சொன்ன, ஆனா இப்போ வர கேஸையுமே எடுத்துக்க மாட்டேன்னு சொல்றப்ப ஷெர்லாக் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. இப்போ ஷெர்லாக்கோட மொபைலுக்கு ஒரு கால் வருது. அந்த காலை பண்றது லெஸ்ட்ராய்டு தான். இந்த காலை கேட்ட உடனே ஷெர்லாக் மூஞ்சில ஒரு ஸ்மைல் வருது. இதுல இருந்து நமக்கு தெரியுற விஷயம் ஷெர்லாக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் கிடைச்சிருக்குன்னு. இப்போ ஷெர்லாக் லெஸ்ட்ராய்டை பார்க்கறதுக்காக அந்த இடத்துக்கு போயிருக்காரு. இப்போ ஷெர்லாக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. அந்த பார்சலை பிரிச்சு பார்க்கறதுக்காக தான் லெஸ்ட்ராய்டு கூப்பிட்டுருக்காரு. ஒருவேளை அந்த பார்சலை சென்ட் பண்ணது பாம்பரா இருக்கலாமோன்னு லெஸ்ட்ராய்டு நினைக்கிறாரு. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஷெர்லாக்கோட வீட்டில் யாரோ ஒரு நபர் பாம்பு வச்சாங்க. ஒருவேளை அந்த நபர் கூட ஷெர்லாக்கு இந்த பார்சல் அனுப்பியிருக்கான்னு லெஸ்ட்ராய்டு நினைக்கிறாரு. இப்போ ஷெர்லாக் அந்த பார்சலை ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அந்த பார்சல்ல எந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டும் கிடையாது. அந்த பார்சல்ல வெறும் ஷெர்லாக் ஹோம்ஸ் மட்டும்தான் எழுதிருக்கு. அப்படி எழுதின அந்த வார்த்தைகள் எந்த பெண் எழுதியிருக்கும், அது என்ன நிப்பில் எழுதியிருக்க வரைக்குமே ஷெர்லாக் கண்டுபிடிக்கிறாரு. இப்போ அந்த பார்சலை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதுக்குள்ள பிங்க் கலர்ல ஒரு மொபைல் இருக்கு. இந்த மொபைல் வேற யாரும் கிடையாது, ஜெனிஃபர்னு சொல்லப்படுற அந்த ஒரு பெண்ணுடையது. ஜெனிஃபர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஒரு பிங்க் கலர் லேடி இருந்திருப்பாங்க. அவங்களுடைய ஃபோன் தான் இது. இப்போ அந்த ஃபோனுக்கு 5 பீப் சவுண்டோட ஒரு மெசேஜ் வருது. இந்த மெசேஜில் ஒரு ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோவில் ஒரு ரூம் இருக்கிறத ஷெர்லாக் பார்க்குறாரு. இந்த அறையை எங்கேயோ பார்த்ததா ஷெர்லாக் யோசிச்சு பார்க்குறாரு. அப்போ தான் தெரியுது அது அவரோட பக்கத்து வீடு. அந்த பாமர் ஷெர்லாக் கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறாரு. அந்த ஒரு விஷயம் தன்னோட பக்கத்து வீட்டில் இருக்குன்னு ஷெர்லாக் புரிஞ்சுக்கிறாரு. அதனால அந்த வீட்டுக்குள்ளே ஷெர்லாக் போகிறாரு. இந்த வீட்டோட அறைகள் திறந்து ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த அறைக்கு இருக்கிறது ஒரே ஒரு சாவி தான். அதுவும் அந்த ஹவுஸ் ஓனரான ஹஸ்டாய்டு கிட்ட தான் இருக்குது. இப்ப ஷெர்லாக் 221C அந்த அறைக்குள்ள போறாரு. அந்த அறைக்குள்ள போனப்ப ஒரு பேர் ஆஃப் ஷூஸ் இருக்கு. இந்த ஷூ கடையில கூட பாம்பு இருக்கலான்னு ஷெர்லாக் பாத்துக்கிட்டே இருக்காரு. இப்ப ஷெர்லாக் வச்சிருக்கிற அந்த பிங்க் கலர் மொபைலுக்கு ஒரு கால் வருது. அந்த கால் பேசுறது ஒரு பெண். அந்த பெண் ரொம்பவுமே அழுதுகிட்டும் ரொம்ப பயந்துகிட்டும் பேசுறாங்க. இப்பதான் அந்த பெண்ணை காமிக்கிறாங்க. அந்த பெண்ணை சுத்தி நிறைய பாம்பு இருக்கு. இந்த பாம்பு அவங்களை வெடிக்கிற போது தான் அவங்க பயந்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த பெண் ஷெர்லாக்கு 12 மணி நேரம் டைம் கொடுத்துருக்காங்க. இப்ப ஷெர்லாக் முன்னாடி 2 ஷூஸ் இருக்கு. இந்த ஷூ வச்சுக்கிட்டு ஷெர்லாக் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும். அந்த ஒரு விஷயத்தை அந்த பாமர் எதிர்பார்க்கலாம். அப்படி ஒருவேளை 12 மணி நேரத்துக்குள்ள ஷெர்லாக் பாமர் எதிர்பார்க்கிற அந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கலன்னா பாமர் அந்த பெண்ணை கொன்றுவான்.
இதுதான் ஷெர்லாக் கொடுக்கப்பட்டிருக்கிற டாஸ்க். இப்ப ஷெர்லாக் மட்டும் பாமர் எதிர்பார்க்கிற அந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கலனா அந்த பெண் இறந்துருவா. அதனால ஷெர்லாக் அந்த 2 ஷூஸையுமே தன்னுடைய லேபுக்கு கொண்டு போறாரு. தன்னோட லேப்ல வச்சுக்கிட்டு அந்த ஷூஸ்ல என்ன இருக்குன்னு செக் பண்ணி பாக்குறாரு. இப்ப அந்த இடத்துக்கு மோலி ஹாப்பர்ங்கிற ஒரு நபர் வராங்க. மோலி ஹாப்பர் அந்த லேப்ல வேலை பார்க்குற ஒரு பெண். அவங்களுக்கு ஷெர்லாக் மேல ஒரு அஃபர் இருக்கும். ஆனா ஷெர்லாக்கு மோலியை பிடிக்கவே பிடிக்காது. அதனால மோலி ஷெர்லாக் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனால ஷெர்லாக்கை வெறுப்பேற்றணும்னு சொல்லிட்டு ஜிம்ங்கிற ஒரு நபரோட அஃபர்ல இருக்காங்க. இப்ப ஜிம்ங்கிற நபரையுமே மோலி கூட்டிட்டு வந்துட்டாங்க. மோலின்னு சொல்லப்படுற அந்த ஒரு பெண் தன்னுடைய பாய் ஃப்ரெண்டான ஜிம்மை ஷெர்லாக் கிட்ட கூட்டிட்டு வராங்க. ஷெர்லாக்கை வெறுப்பேற்றணும்னா அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஷெர்லாக் ஜிம்ங்கிற அந்த நபரை பார்த்த உடனே இவ ஒரு காயின்னு சொல்றாங்க. காயின்னு அர்த்தம்னா அவன் ஒரு சேர்க்கலான்னு அர்த்தம். இதை பார்த்துக்கிட்டு மோடி ரொம்பவுமே கோவம் வராங்க. அது எப்படி நீங்க ஜிம்மை பார்த்து ஒரு ஓரணை சேர்க்கலான்னு கேட்கிறப்ப ஷெர்லாக் அதுக்காக நிறைய ஐடென்டிட்டி சொல்றாரு. ஜிம்னு சொல்லப்படுற அந்த நபர் தன்னுடைய தலைமுடி நல்லா வளருங்கிறதுக்காக ஸ்பெஷலா ஒரு கிரீமை யூஸ் பண்றாரு. அது மட்டும் இல்லாம அவரோட கண்கள் ஒரு கிளப்பர் ஐ மாதிரி இருக்கு. அவருடைய அண்டர்வேர் ஃபேண்ட்டுக்கு வெளியே இருக்கு. இதோட ஸ்பெஷலான ஒரு முக்கியமான விஷயம், ஜிம் அவரோட நம்பரை என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு. இதை வச்சுதான் நான் ஜிம்மை ஒரு காயின்னு சொன்னேன்னு ஷெர்லாக் சொல்றாரு. இப்போ மோலி கோவப்பட்டுக்கிட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க. இப்போ ஷெர்லாக் அந்த 2 ஷூஸ் எடுத்துக்கிட்டு வாட்சன் கிட்ட கொடுக்குறாரு. வாட்சன் கிட்ட கொடுத்து ஷூல இருந்து உனக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியுதுன்னு சொல்றாரு. வாட்சனுமே தன்னால முடிஞ்ச உதவிகளை சொல்றாரு. இந்த ஷூ பார்க்கறதுக்கு ஒரு சின்ன பையனோட ஷூ மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம இது கொஞ்சம் கிளீனா இருக்கு. அப்ப இது கிட்டத்தட்ட ஒரு ரீசெண்டா யூஸ் பண்ண ஷூன்னு சொல்லிட்டு வாட்சன் சொல்றாரு. இப்போ ஷெர்லாக் அந்த 2 ஷூஸையும் வாங்கி இதை பத்தி நான் சொல்றேன்னு சொல்றாரு. இந்த ஷூ தயாரிக்கப்பட்டது 1989. அதாவது இவங்க இருக்கிற டைம் லைனை விட 20 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப இருந்த ஷூ இப்ப வரைக்கும் எப்படி புதுசா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஷூ வச்சிருந்தது ஒரு சின்ன பையன் தான். ஆனா அவனுடைய கால்கள் ரொம்பவுமே பெருசா இருக்கும். இந்த ஷூவை வச்சிருந்தவனுக்கு இந்த ஷூவை பத்தி ரொம்பவே பிடிச்சிருக்கு போல. ஏன்னா அவன் கிட்டத்தட்ட 2-3 வாட்டி இந்த ஷூவோட லேச்சை மாத்திருக்கான்னு ஷெர்லாக் சொல்றாரு. இந்த ஷூல இருந்து சில மண் சாம்பிள் ஷெர்லாக்கு கிடைச்சிருக்கும். இந்த மண் சாம்பிள்ஸை தன்னோட லேப்ல வச்சு டெஸ்ட் பண்ணி பாக்குறப்ப அது செக்ஸஸ்ல இருந்த மண்ணுன்னு ஷெர்லாக்கு தெரியுது. செக்ஸஸ்ல இருந்த அந்த ஒரு பொருள் எப்படி லண்டனுக்கு வந்திருக்கும். அப்ப அந்த நபர் செக்ஸஸ்ல இருந்து லண்டனுக்கு வந்திருப்பாருன்னு ஷெர்லாக் முடிவு பண்றாரு. இப்ப ஷெர்லாக்கோட மைண்டுக்கு ஒரு விஷயம் ஷெர்லாக் தான் சின்ன வயசா இருக்கும்போது ஒரு நியூஸ் பேப்பரை படிச்சிருப்பாரு. கால் பவுஸ் சொல்ல போற ஒரு இளைஞன் ஸ்விம்மிங் பூல்ல உருந்து இறந்து போயிருப்பாரு. இந்த கேஸ்ல இருக்கிற ஒரு மிஸ்டீரியஸான விஷயம் என்னன்னா அந்த பையனுக்கு நல்லாவே ஸ்விம்மிங் தெரியும். அப்புறம் எப்படி அவன் தண்ணியில உளுந்து இறந்து போயிருக்கணும். போஸ்ட்மார்ட்டத்துல கூட எந்த ஒரு விஷயமுமே மக்களுக்கு தெரியல. அதனால இப்போ வரைக்குமே ஒரு அன்சால்வ்டு கேஸா அந்த ஒரு கேஸ் இருக்கு. ஒருவேளை பாமர் நம்ம கிட்ட இதை எதிர்பார்க்கறான்னு ஷெர்லாக் புரிஞ்சுக்கிறாரு. அதனால ஷெர்லாக் கால் போஸ்ட் சொல்லப்படுற அந்த பையனை பத்தி நிறைய விஷயங்களை தேட ஆரம்பிக்கிறாரு. இப்போதான் ஷெர்லாக்கு ஒரு விஷயமே புரிய வருது. கால் போஸ்டோட ஷூஸ்ல இருந்து ஷெர்லாக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். அந்த விஷயத்தோட பேரு கேஸ்டோடியம் பொட்டாலியம். உலகத்துல இருக்கிற ஆபத்தான விஷயங்கள்ல இந்த விஷயமும் ஒண்ணு. இந்த ஒரு விஷயம் தான் கால் போஸ்டோட உடம்புல போய் அவர் இறந்திருக்காருன்னு ஷெர்லாக் சொல்றாரு. இப்போ வாட்சன் ஷெர்லாக் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஒருவேளை இந்த விஷயம் தான் போய் கால் போஸ்ட் இறந்திருந்தா அப்ப அது போஸ்ட்மார்ட்டத்துல தெரிஞ்சிருக்குமேன்னு வாட்சன் சொல்றாரு. அப்ப ஷெர்லாக் இன்னொரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயத்த நம்ம மனித உடம்புக்குள்ள போயிருச்சுன்னா இதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம்னு ஷெர்லாக் சொல்றாரு. அதனாலதான் அதை நம்ம போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது தெரியலன்னு ஷெர்லாக் சொல்றாரு. இப்ப வாட்சனுக்கு இருக்கிற அடுத்த கேள்வி, கால் போஸ்ட் எதுக்காக அந்த ஒரு விஷயத்த எடுத்திருக்கணும். ஏன்னா கால் போஸ்டுக்கு எக்ஸிமான்னு சொல்ல போற ஒரு தோல் அரிப்பு நோய் இருக்கும். அதுக்காக அவர் ஒரு மருந்து யூஸ் பண்ணுவாரு. அந்த ஒரு மருந்துல தான் இந்த ஒரு விஷயம் கலந்துருக்கு. அந்த விஷம் இருந்த மருந்தை இவர் தன்னுடைய கால்கள்ல யூஸ் பண்ணிருக்காரு. ஒரு 2 ஹவர் போனதுக்கு அப்புறம் அவருடைய உடம்புக்குள்ள அந்த விஷயம் பேரலைஸ் ஆக ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவரு தண்ணியில விழுந்து இறந்து போயிருக்காரு. சொல்ல போனா அவரு தண்ணிக்குள்ள தான் விழுந்து ஸ்விம் பண்ணி இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் நினைவுகள் எல்லாம் போய் அவர் இறந்தே போயிட்டாரு. இப்போ ஒரு வழியா ஷெர்லாக் பாமர் கொடுத்த அந்த ஒரு டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. இப்ப இந்த ஒரு விஷயத்த தன்னுடைய பிளாக்ல சொல்றாரு. இப்ப அந்த ஒரு பெண்கிட்ட இருந்து ஷெர்லாக்கு கால் வருது. நான் இந்த இடத்துல இருக்கேன், நான் வந்து காப்பாத்தி கூட்டு போங்கன்னு அந்த பெண் சொல்றா. இப்ப ஷெர்லாக்கு முதல் டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஷெர்லாக்கு இந்த மெசேஜ் வந்தப்ப 5 பீப் சவுண்ட் வந்திருக்கும். அப்ப மொத்தம் 5 கேஸ் இருக்குன்னு ஷெர்லாக் புரிஞ்சுக்கிறாரு. இப்ப மறுபடியுமே ஷெர்லாக் வச்சிருக்கிற அந்த பிங்க் கலர் மொபைலுக்கு ஒரு MMS வருது. இந்த வாட்டி அந்த MMSல ஒரு கார் இருக்கு. இப்போ பாமர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற 2வது டாஸ்க் இந்த ஒரு கார் தான். இப்போ ஷெர்லாக்கு இன்னொரு விஷயம் கிடைக்குது. ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு கார் கைவிடப்பட்ட நிலையில இருக்குன்னு சொல்றப்ப ஒருவேளை இந்த கார் அதான் இருக்கும்னு ஷெர்லாக் புரிஞ்சுக்கிறாரு. அதனால ஷெர்லாக் அந்த இடத்துக்கு போய் இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கலான்னு அந்த இடத்துக்கு போறாரு. இந்த காரோட ஓனர் பேரு மேங்ஃபோர்டு. மேங்ஃபோர்டு தன்னுடைய ஒய்ஃபு கிட்ட ஒரு பிசினஸ் ட்ரிப்பா வெளியூருக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. அப்படி போன வர அவர் திரும்பி வரல. இப்போ அவரோட கார் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. இப்போ அந்த கார்ல அவருடைய பிளட் சாம்பிளுக்கு ஈக்குவலா இருக்கிற ரத்தங்கள்
ஆள்கள் இருக்கு. இது கிட்டத்தட்ட மேங்க்ஃபோர்டு பிளட் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்ப மேங்க்ஃபோர்டு இறந்து போயிருக்காரு. ஆனா மேங்க்ஃபோர்டோட டெட் பாடி அந்த ஒரு கார்ல இல்ல. இது ஒண்ணு இந்த கேஸ்ல இருக்கிற ஒரு மிஸ்டீரியஸான பாயிண்ட். இப்ப ஷெர்லாக் மேங்க்ஃபோர்டோட ஒய்ஃப் கிட்ட மேங்க்ஃபோர்ட பத்தி கேட்கலான்னு கேட்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் அவங்க ஒய்ஃப் மேங்க்ஃபோர்ட பத்தின சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மேங்க்ஃபோர்ட் சில மாசங்களாவே ரொம்பவே டிப்ரெஸா இருந்தாரு. ஏன்னா காருக்கு கட்ட வேண்டிய யூனிட் டேக்ஸை அவர் கட்ட மறந்துட்டாரு. இதனாலதான் அவரு ரொம்பவே டிப்ரெஸா இருந்தாங்கன்னு அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க. இந்த ஒரு விஷயமே ஷெர்லாக்கு போதும். அதனால கார் ரினியூ பண்ற கம்பெனியான ஜானஸ் காருக்கு ஷெர்லாக் போறாரு. அந்த இடத்துல அவர் காரை விசாரிக்க வந்ததா சொல்லிக்கிட்டு அங்க இருக்கிற எல்லா விஷயங்களுமே ஷெர்லாக் நோட்டமிட்டு பாக்குறாரு. ஷெர்லாக்கு ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி டாஸ்க் கொடுக்கப்படும் போது ஏதோ ஒரு அப்பவே மக்கள் பாதிக்கப்படுவாங்க. அவங்களோட உடம்பு ஃபுல்லா பாம்பு சுத்தி இருக்கும். அவங்கள சுத்தி அந்த பாம்போட ஆட்கள் இருப்பாங்க. ஒருவேளை அந்த நபர் வேற ஏதோ சொல்ல முற்பட்டார்னா அவங்க அந்த பாம்பை சுட்டுருவாங்க. இது மூலமா அந்த பாம்பு எக்ஸ்ப்ளோர் ஆகி அவர் மட்டும் இல்லாம அவர் சுத்தி இருக்க எல்லாருமே இறந்து போயிருவாங்க. இப்ப அதே மாதிரிதான் செகண்ட் டாஸ்க்குமே ஒரு நபர் மாட்டிட்டு இருக்காரு. இப்ப ஷெர்லாக் இருக்கிறது 8 மணி நேரம். இந்த 8 மணி நேரத்துக்குள்ள ஷெர்லாக் இந்த ஒரு க்ளூவை கண்டுபிடிக்கணும். ஷெர்லாக் சொல்ல போனா கிட்டத்தட்ட இந்த க்ளூவை கண்டுபிடிச்சு முடிச்சிட்டாரு. இப்ப ஷெர்லாக் தான் கண்டுபிடிச்ச விஷயங்களை லெஸ்டார் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. மேங்க்ஃபோர்ட் ஒரு பேங்கர். மேங்க்ஃபோர்ட் என்னதான் ஒரு பேங்கர் இருந்தாலும் அவனுக்கு பினான்சியலி நிறைய ப்ராப்ளம் இருக்கு. அவன்கிட்ட நிறைய மணி இல்லாமலே போகுது. இதனால அவனுக்கு நிறைய கடன் இருக்கு. இப்ப அவனுக்கு நிறைய மணி தேவை. இப்ப அவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இன்சூரன்ஸ் பணம் தான். இப்ப இந்த இன்சூரன்ஸ் பணம் மேங்க்ஃபோர்டு கிடைக்கணும்னா அதுக்கு அவன் இறந்து போகணும். அதுக்காக தான் அவன் இந்த ஒரு பிளான பண்ணிருக்கான்னு ஷெர்லாக் சொல்றாரு. இது எப்படி கண்டுபிடிச்சோன்னு கேட்கிறப்ப ஷெர்லாக் அதை பத்தியுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மேங்க்ஃபோர்டு பண்ண மொதல் தப்பு கார்ல எந்த ஒரு டெட் பாடியும் கிடையாது. மேங்க்ஃபோர்டு ஒருவேளை இறந்து போயிருந்தாருன்னா அவரோட டெட் பாடி கண்டிப்பா இந்த ஒரு கார்ல இருந்திருக்கும். மேங்க்ஃபோர்டு டெட் பாடி இந்த இடத்துல இல்லைன்னா மேங்க்ஃபோர்டு ஒரு கேம் பிளே பண்றாருன்னு இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம மேங்க்ஃபோர்டு கார்ல மேங்க்ஃபோர்டோட பிளட் இருக்கும். இது எல்லாமே பர்டிகுலரா ஒரே ஒரு பிளேஸ்ல தான் இருக்கும். இதை வச்சுக்கிட்டே மேங்க்ஃபோர்டு நம்மளை டைவர்ட் பண்ண பாக்குறாருன்னு ஷெர்லாக் புரிஞ்சுக்கிறாரு. மேங்க்ஃபோர்டு இந்த ஒரு பிளான பண்றதுக்கு அவருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது மிஸ்டர் ஏவர்டுங்கிற அந்த ஒரு நபர் தான். இந்த நபரை வச்சுக்கிட்டு தான் மேங்க்ஃபோர்டு இந்த பிளான் எல்லாத்தையும் பண்ணாரு. இந்த ஒரு விஷயத்தையுமே ஷெர்லாக் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப லெஸ்டர் ஷெர்லாக் கிட்ட ஒருவேளை மேங்க்ஃபோர்டு உயிரோட இருந்தாருன்னா இப்ப எங்க இருப்பாருன்னு கேட்கிறாரு. அதுக்கு ஷெர்லாக் அவன் கொலம்பியால இருக்கான்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது எப்படின்னு லெஸ்டர் கேட்கும்போது அதுக்குமே ஷெர்லாக் பதில் வச்சிருக்காரு. ஷெர்லாக் ஏவர்ட்டை மீட் பண்றதுக்காக அவருடைய ஜானஸ் காருக்கு போயிருப்பாரு. அப்போ அவருடைய பர்ஸை பார்ப்பாரு. அந்த பர்ஸ்ல 20,000 கொலம்பியன் மணி இருக்கும். இதை வச்சுதான் அவரு கொலம்பியால இருக்கான்னு புரிஞ்சுக்கிறாரு. அதாவது மேங்க்ஃபோர்டு 20,000 கொலம்பியன் டாலர்ஸை ஐவர்ட் கிட்ட கொடுத்துருக்காரு. இப்போ ஊர் மக்கள் எல்லாருமே மேங்க்ஃபோர்டு இறந்ததை நினைப்பாங்க. அப்படி மேங்க்ஃபோர்டு இறந்துட்டாருன்னா அவரோட இன்சூரன்ஸ் பணம் அவரோட ஒய்ஃபு கிட்ட கிடைக்கும். இப்போ அந்த பணத்தை அவங்க ஒய்ஃப் எடுத்துக்கிட்டு கொலம்பியால செட்டில் ஆயிருவாங்க. இப்ப மேங்க்ஃபோர்டு உயிரோட தான் இருக்காரு. இப்போ அவங்க 2 பேருமே சேர்ந்து அந்த ஒரு இன்சூரன்ஸ் பணத்தோட செட்டில் ஆயிருவாங்க. இதுதான் அவங்க பண்ணி வச்சுக்கிற ஒரு பிளான். இப்போ இந்த விஷயத்தை ஷெர்லாக் கண்டுபிடிச்சாரு. இப்போ இந்த விஷயத்தை தன்னோட பிளாக்லயுமே என்டர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதனால 2வது பணி கைதியும் இப்போ விடுவிக்கப்பட்டாரு. இப்போ ஷெர்லாக்கும் வாட்சனும் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ மறுபடியுமே ஷெர்லாக் வச்சுக்கிற அந்த பிங்க் கலர் மொபைலுக்கு ஒரு MMS வருது. அதுல ஒரு பெண்ணுடைய போட்டோ இருக்கு. இது யாருன்னு ஷெர்லாக்கு தெரியவே இல்லை. இப்பதான் நியூஸ்ல ஒரு நியூஸ் பிளே ஆயிட்டு இருக்கு. கோனி பிரின்ஸ் சொல்லப்படுற ஒரு டெலிவிஷன் ஃபேஷனிஸ்ட் அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு அந்த நியூஸ்ல பிளே ஆயிட்டு இருக்கு. அவங்க டிவில பார்த்த அந்த ஒரு பெண்ணும் ஷெர்லாக்கோட மொபைலுக்கு வந்த அந்த ஒரு பெண்ணும் சிமிலரா இருக்காங்க. அப்ப இவங்க தான் அவங்கன்னு ஷெர்லாக் புரிஞ்சுக்கிறாரு. இப்ப கோனி பிரின்ஸோட டெட் பாடியை பாக்கலான்னு ஷெர்லாக் போஸ்ட்மார்ட்டம் பண்ற அந்த இடத்துக்கு போறாங்க. இப்ப அவங்களோட உடம்ப சுத்தி முத்தி ஷெர்லாக் செக் பண்ணி பாக்குறாங்க. அவருடைய கைகள்ல பூனைக்கு இருந்த மாதிரியான தழும்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு நெத்தியில சில பேச்சஸ் இருக்கு. இதை பார்க்கும்போது அவங்களுக்கு மேல யாரோ ஊசி குத்துற மாதிரி ஷெர்லாக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாம அவங்களோட உடம்புல டெட்டனஸ் சொல்லப்படுற ஒரு பாக்டீரியா இருந்திருக்கு. இப்ப ஷெர்லாக் வாட்சன் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு. மனிதனுடைய உடம்புக்குள்ள ஒரு பாக்டீரியாவை கொடுத்தோம்னா அது வளர்றதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு ஷெர்லாக் வாட்சன் கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு வாட்சன் ஷெர்லாக்கை பார்த்துக்கிட்டு ஒரு பாக்டீரியா வளர்றதுக்கு 8 to 10 நாட்கள் ஆகும்னு சொல்றாரு. இப்ப ஷெர்லாக் வாட்சன் கிட்ட நீ கோனி பிரின்ஸை பத்தி விசாரணை அனுப்புறாரு. அதே மாதிரியே வாட்சன் கோனி பிரின்ஸை பத்தி விசாரிக்கிறதுக்காக அவங்களோட வீட்டுக்கு போறாரு. அப்ப போகும்போது தான் தெரியுது கோனி பிரின்ஸுக்கு கெனி பிரின்ஸ்னு ஒரு அண்ணன் இருக்கான். ஊர்ல இருக்கிற எல்லாருமே கோனி பிரின்ஸை கொண்டது கெனி பிரின்ஸா தான் இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா கோனி பிரின்ஸ் கிட்ட நிறைய பணம் இருக்கு. அந்த பணத்தை கைப்பற்றதுக்காக தான் கெனி பிரின்ஸ் இந்த மாதிரி பண்ணிருக்காருன்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. இப்போ வாட்சனும் கெனி பிரின்ஸை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக அந்த வீட்டுக்கு போனப்ப அவரோட வீட்டுல ஒரு பூனை இருக்கிறத பாக்குறாரு. அந்த பூனையோட நகங்கள்ல யாரோ கிருமி நாசினி தெளிச்ச மாதிரி இருக்குது. இப்போ வாட்சன் தன்னுடைய மைண்டுக்குள்ள சில விஷயங்களை உருவாக்க ஆரம்பிச்சுக்கிறாரு. கென்னி தான் கோனியை கொலை பண்ணாருன்னு அவர் நினைக்கிறாரு. ஏன்னா கோனி பிரின்ஸோட கைகளில் பூனைக்கு இருந்த மாதிரி ஒரு சிம்பிள்ஸ் இருக்கும்.
அது மட்டும் இல்லாம அவங்க இறந்து போனதுக்கு காரணம் டெட்டனஸ் சொல்லப்படுற அந்த ஒரு பாக்டீரியா. ஒருவேளை கென்னி இந்த பூனையோட நகத்துல அந்த ஒரு பாக்டீரியாவை கொடுத்துருக்கலாம். இந்த பூனை கோணியை கீறினதுனால கோணியோட உடம்புக்குள்ள அந்த ஒரு பாக்டீரியா வளர்ந்துருக்கும். இது கிட்டத்தட்ட 8 to 10 நாட்கள் போனதுக்கு அப்புறம் கோணி இறந்து போயிருப்பாங்கன்னு வாட்சன் முடிவு பண்றாரு. இந்த ஒரு விஷயத்த வாட்சன் ஷெர்லாக் கிட்டயுமே சொல்றாரு. ஆனா ஷெர்லாக் இது எதையுமே கேட்க முடிக்கிறாரு. இப்போ ஷெர்லாக் கிட்டத்தட்ட அந்த கேஸையே சால்வ் பண்ணிட்டாரு. இப்போ ஷெர்லாக் ஆக்சுவலா நினைச்சோ அந்த விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்போ ஷெர்லாக் வாட்சன் கிட்ட இது ஒரு மணி மோட்டிவ் கிடையாது, இது ஒரு ரிவெஞ்சுன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இதை பண்ணது சாண்டோஸ்னு சொல்றாரு. சாண்டோஸ் யாருன்னா கோனி பிரின்ஸ் இருக்கிற அந்த ஒரு வீட்டோடைய ஹவுஸ் பாய். சாண்டோஸ் எதுக்காக கோனி பிரின்ஸை கொல்லணும்? கோனி பிரின்ஸ் சாண்டோஸை மென்டலி டிஸ்டர்ப் பண்ணிருப்பாங்க. அதனால ரிவெஞ்ச் வாங்கறதுக்காக தான் சாண்டோஸ் இந்த மாதிரி பண்ணிருக்காரு. சாண்டோஸ் கோனி பிரின்ஸ் வழக்கமா யூஸ் பண்ற ஒரு ஃபேஷியல் இன்ஜெக்ஷன்ல இந்த ஒரு விஷயத்தை கலந்துட்டாங்க. அந்த ஒரு விஷயம் அவங்க உடம்புக்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த ஒரு பாக்டீரியா அவங்க உடம்புல இருந்திருக்கு. இது கிட்டத்தட்ட 8 to 10 நாட்கள் போனதுக்கு அப்புறம் கோனி பிரின்ஸ் இறந்து போயிட்டாங்க. இது ஆக்சுவலா நடந்துச்சுன்னு ஷெர்லாக் சொல்றாரு. அப்போ வாட்சன் ஷெர்லாக் கிட்ட ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்றாரு. அந்த பூனையோட கைகள்ல கிருமி நாசினி இருந்திருக்கும், அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்னு வாட்சன் கேட்கிறப்ப ஷெர்லாக் அதிலுமே பதில் சொல்றாரு. சாண்டோஸ் எப்பயுமே அந்த ஒரு வீட்டை கிளீன் பண்ணிட்டு இருப்பான். அந்த வீட்டை கிளீன் பண்ணும்போது அங்க இருக்கிற கிருமி நாசினியை தரையில் தெளிச்சிருப்பான். அப்ப அந்த வழியா பூனை போனப்ப அதோடைய கால்கள் அந்த கிருமி நாசினி போயிருக்கும்னு ஷெர்லாக் சொல்றாரு. ஒவ்வொரு டாஸ்க்லயும் ஒவ்வொரு பனை கைதி மாட்டிருப்பாங்க. அதே மாதிரி இந்த வாட்டி ஒரு வயசான பாட்டி மாட்டிருக்காங்க. இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம் 12 மணி நேரம். இப்போ இந்த 12 மணி நேரத்துக்குள்ள ஷெர்லாக் அந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாரு. இதை தன்னுடைய பிளாக்லயுமே ஷெர்லாக் சொல்லிட்டாரு. இப்போ அந்த பாட்டி விடுவிக்க வேண்டியதுதான் ஒரே ஒரு வேலை. இப்போ அந்த பாட்டி கிட்ட ஷெர்லாக் நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்கறாங்க. அதுக்கு அந்த பாட்டி உங்களை கடத்தி வச்ச அந்த பாமரை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சொல்ல போனா இது ரூல்ஸை பிரேக் பண்ற மாதிரி. பனை கைதியா இருக்கிற அந்த ஒரு நபர்கள் பாமரை பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் சொல்லக்கூடாது. இதனால இது ரூல்ஸ் பிரேக் பண்ற மாதிரி இருக்கனால அந்த ஒரு கிளவி சாகடிக்கப்படுறா. அப்படி நடந்த அந்த பிளாம் பிளாஸ்ட்ல அந்த பாட்டி மட்டும் சாகல, அந்த பாட்டியோட சேர்ந்து அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்த 12 பேர் இறந்து போயிருக்காங்க. இதை பார்த்து ஷெர்லாக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. நான் ஒரு கேமை வின் பண்ணிட்டேன், பட் இந்த ஒரு கேம்ல நான் தோத்தும் போயிருக்கேன்னு ஷெர்லாக் சொல்றாரு. இப்ப ஷெர்லாக்கோட மொபைலுக்கு மறுபடியும் ஒரு MMS வருது. இந்த வாட்டி இந்த MMSல தேம்ஸ் சொல்லப்படுற அந்த ஒரு நதிக்கரை இருக்கு. இப்ப அந்த ஒரு நதிக்கரைக்கு ஷெர்லாக் போறாரு. அந்த இடத்துல ஒரு நபர் இறந்து கிடக்குறாரு. இதுதான் அடுத்த க்ளூ ஷெர்லாக் புரிஞ்சுக்கிறாரு. ஒவ்வொரு வாட்டியுமே இந்த மாதிரி டாஸ்க் கொடுக்கும்போது ஏதோ ஒரு நபர்கள் பண கைதியா இருப்பாங்க. ஆனா இந்த வாட்டி எந்த ஒரு நபருமே அந்த மாதிரி கால் பண்ணல. அப்ப பாமர் வேற ஏதோ விஷயத்தை திங்க் பண்ணிட்டு இருக்கான்னு ஷெர்லாக் புரிஞ்சுக்கிறாரு. இப்ப அங்க இறந்து கிடக்குற அந்த ஒரு நபரை ஷெர்லாக் சுத்தி முத்தி பாக்குறாரு. இப்ப ஷெர்லாக் லெஸ்டர் கிட்ட வேர்மே டிராயிங் சொல்றாரு. இப்ப ஷெர்லாக் எதுக்கு தேவையில்லாம இந்த ஒரு டிராயிங்கை சொல்லணும், அதை பத்தி ஷெர்லாக் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்ப இறந்து கிடக்குற அந்த ஒரு நபர் அவரோட இடுப்புல வாக்கி டாக்கி மாட்டுறதுக்கான ஒரு பெல்ட் இருக்கு. அப்ப இவர் ஒரு கேப் டிரைவரா இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஒரு செக்யூரிட்டி கார்டா இருக்கணும்னு ஷெர்லாக் புரிஞ்சுக்கிறாரு. இப்போ அவரோட கால்களை பார்க்கும்போது அவரோட கால்கள்ல நரம்புகள் தெரியுது. அப்ப இவரு ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கிற வேலையை பார்க்கணும், அப்படி எல்லாம் உட்கார்ந்து இருக்கிற வேலையை பார்க்கணும்னு ஷெர்லாக் புரிஞ்சுக்கிறாரு. அப்போ இவர் கண்டிப்பா ஒரு வாட்ச்மேன் ஷெர்லாக் புரிஞ்சுக்கிறாரு. இப்போ அவருடைய பாக்கெட்ல இருந்து ஒரு டிக்கெட் கிடைச்சிருக்கும். அந்த டிக்கெட் ஒரு மியூசியத்தோடையது. அப்ப இந்த ஒரு மியூசியத்துலதான் இவர் வாட்ச்மேனை வேலை பார்த்திருக்காருன்னு ஷெர்லாக் புரிஞ்சுக்கிறாரு. இப்ப அந்த மியூசியத்தை பத்தி ஷெர்லாக் விசாரிச்சு பார்த்தப்பதான் தெரியுது வேர்மே டிராயிங்ல ஒரு டிராயிங் தான் அதுல இருக்கிற ஒரு மாஸ்டர் பீஸான ஒரு விஷயம். அதோட மதிப்பு கிட்டத்தட்ட 30 மில்லியன் பவுண்ட்ஸ் இருக்கும். இதுல இருந்து ஷெர்லாக் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறாரு. அந்த மியூசியத்துல இருக்கிறது உண்மையான டிராயிங் கிடையாது, அது ஒரு ஃபேக்கான டிராயிங். அதை வேற யாரும் எடுத்துட்டாங்க. இது ஒரு ஃபேக்கான டிராயிங் மட்டும்தான் இந்த இடத்துல இருக்கு. ஒருவேளை பாமர் இதைத்தான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறான்னு ஷெர்லாக் புரிஞ்சுக்கிறாரு. இப்ப ஷெர்லாக் அந்த ஒரு மியூசியத்துக்கு போறாரு. அந்த மியூசியத்துக்கு போய் வேர்மே சொல்லப்படுற அந்த ஒரு டிராயிங்கை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அந்த இடத்துக்கு அந்த மியூசியத்தோட கார்டியனான ஒரு பெண் அந்த இடத்துக்கு வராங்க. அவங்க கிட்ட ஷெர்லாக் இந்த ஒரு பெயிண்டிங் ஃபேக்னு சொல்றாங்க. ஆனா அந்த பெண் இது எதுவுமே கேட்கற மாதிரி தெரியல, இது எல்லாமே ஒரிஜினல் அந்த ஒரு பெண் சொல்றாங்க. இப்ப ஷெர்லாக் அந்த இடத்த விட்டு போனாரு. இறந்து போன அந்த நபருடைய பேரு அலெக்ஸ் உட்பிரிட்ஜ். இப்ப இவரை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோமேனு ஷெர்லாக் அவரை பத்தி தெரிய ஆரம்பிக்கிறாரு. அதனால அலெக்ஸோட வீட்டுக்கு வாட்சனை அனுப்புறாங்க. வாட்சன் அலெக்ஸை பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் லவ் அஃபேர்ல இருந்த ஒரு பெண் கிட்ட பேசுறாரு. அலெக்ஸ் என்னதான் ஒரு படிக்காத பையனா இருந்தாலும் அவனுக்கு ஆஸ்ட்ரோனா ரொம்ப பிடிக்கும். அதாவது விண்வெளி பத்தி படிக்கிற ஆஸ்ட்ரோனமினா அவனுக்கு ரொம்பவும் பிடிக்கும். இதைத்தான் ரொம்பவும் படிச்சுட்டு இருக்கான்னு அந்த பெண் சொல்றாங்க. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஒரு ப்ரொஃபசர் கிட்ட இருந்து இவருக்கு ஒரு மெசேஜ் இருந்துச்சுன்னு அந்த ஒரு பெண் சொல்றாங்க. அதனால அந்த ஒரு ப்ரொஃபசரை மீட் பண்ணணும்னு வாட்சனும் ஷெர்லாக்கும் போறாங்க. இப்ப ஷெர்லாக்கும் வாட்சனும் அந்த ஒரு
ப்ரொஃபஸரை மீட் பண்றதுக்காக போறாங்க. அப்ப கொல்லம்ல ஒரு நபர் அவங்க 2 பேருமே அடிக்க ஆரம்பிக்கிறான். சொல்லப்போனா அவங்க 2 பேருமே சாகடிக்கும் ட்ரை பண்றான். பட் இருந்தாலும் அவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வந்துடுறாங்க. இப்போ தப்பிச்சு வந்ததுக்கு அப்புறம் ஷெர்லாக் அந்த ஒரு பெயிண்டிங் கிட்ட வந்துடுறாரு. இது ஒரு ஃபேக்கான பெயிண்டிங்னு ஷெர்லாக்கு நல்லாவே தெரியுது. ஆனா இது எதுக்காக ஃபேக்குன்னு ஷெர்லாக்கு புரியவே இல்லை. இப்ப இந்த பாம்பர் கிட்ட இருந்து ஷெர்லாக்கு ஒரு கால் வருது. இப்போ இந்த பாம்பர் கிட்ட ஷெர்லாக் இது ஒரு ஃபேக்கான பெயிண்டிங், இதுதான் எதிர்பார்க்கறேன்னு கேட்கிறப்ப அங்க இருந்து எந்த ஒரு சத்தமும் வரல. சரி நீ எனக்கு ஒரு டைம் கொடு, நான் இது ஒரு ஃபேக்கான முடிவு பண்றேன்னு ஷெர்லாக் சொல்றாரு. இப்போ ஷெர்லாக்கு 10 செகண்ட் தரப்படுது. இப்போ இந்த 10 செகண்டுக்குள்ள ஷெர்லாக் இந்த ஒரு பெயிண்டிங் ஃபேக்கான பெயிண்டிங்னு கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன குழந்தை மேலதான் இந்த வாட்டி அந்த பாம்பை யூஸ் பண்ணிருக்காங்க. அப்படி 10 செகண்டுக்குள்ள ஷெர்லாக் கண்டுபிடிக்கலன்னா அந்த சின்ன பொண்ணு இறந்து போயிருவா. இப்போ ஷெர்லாக் அங்க இருக்கிற டிராயிங்க நல்லா உத்து பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் தெரியுது. இப்ப அந்த கால் எடுத்துக்கிட்டு சூப்பர் நோவான்னு சொல்றாரு. இப்ப அந்த பெண்ணும் காப்பாற்றப்படுறாங்க. இந்த டிராயிங்ல ஒரு சூப்பர் நோவா இருக்கும். இந்த சூப்பர் நோவா ஆக்சுவலா வந்தது 1800 ஆண்டுகள்ல இருக்கும். ஆனா இந்த டிராயிங் வரையப்பட்டது 1600. இதை வச்சுக்கிட்டு ஷெர்லாக் இது ஒரு ஃபேக்கான பெயிண்டிங்னு ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ இந்த கேஸ்ல என்ன நடந்துச்சுன்னு நம்ம இன்னுமே கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். வேர்மே டிராயிங்னு சொல்லப்படுற ஒரு மாஸ்டர் பீஸான டிராயிங், அதோட வேல்யூ கிட்டத்தட்ட 30 மில்லியன் பவுண்ட் இருக்கும். அதை யாரா திருடிட்டாங்க, அதுக்கு பதிலாக ஒரு ஃபேக்கான பெயிண்டிங்க அந்த இடத்துல வச்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் அலெக்ஸ் உட்பிரிட்ஜுக்கு தெரிஞ்சிருக்கு. அலெக்ஸுக்கு எப்படி இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும்? அந்த டிராயிங்ல ஒரு சூப்பர் நோவா இருக்கும். இதை வச்சா ஷெர்லாக்கும் அந்த ஒரு டிராயிங் ஒரு ஃபேக்குன்னு கண்டுபிடிச்சாரு. அதே மாதிரி தான் அலெக்ஸும் இந்த ஒரு டிராயிங் ஃபேக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. ஏன்னா அலெக்ஸுக்கு ஆஸ்ட்ரோனாமியை ரொம்பவும் பிடிக்கும். அதனால அவருக்கு இந்த ஒரு பெயிண்டிங் ஃபேக்குன்னு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இப்படி அந்த ஒரு பெயிண்டிங் ஃபேக்குன்னு தெரிஞ்சதுனால அந்த பெயிண்டிங்கை கடத்தின அந்த நபர்கள் அலெக்ஸ் உட்பிரிட்ஜை சாகடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சாகடிக்கிறதுக்கு அவர் யூஸ் பண்ண ஒரு அசசின் தான் கெல்லம்ங்கிற அந்த ஒரு நபர். இப்ப ஷெர்லாக் அந்த மியூசியத்தோட கார்டியனான அந்த பெண் கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவங்களை தாண்டி அந்த பெயிண்டிங் வெளியே போயதுக்கு சான்ஸே கிடையாது. அப்ப இவங்க அந்த ஸ்மக்லிங்ல ஈடுபட்டிருப்பாங்கன்னு ஷெர்லாக்கு நல்லாவே புரியுது. அதனால அந்த நபர் யாருன்னு ஷெர்லாக் கேட்கறாங்க. அந்த பெண் ஃபர்ஸ்ட் தயங்கிக்கிட்டே சொல்றாங்க எனக்கு தெரியாதுன்னு. பட் தான் ஷெர்லாக் திருவி கேட்க ஆரம்பிக்கிறாரு. இதனால அந்த நம்ம இது வரைக்கும் பார்த்த 2 எபிசோட்லயுமே கடைசியில மொரியாட்டின்னு முடிஞ்சிருக்கும். அதே மாதிரி இந்த பெண்ணும் மொரியாட்டிங்கிற பேரை சொல்லியிருக்காங்க. இப்போ ஷெர்லாக்கு 5வது ஒரு கேஸ் இருக்குன்னு தெரியுது. ஆனா இப்ப எந்த ஒரு கேஸுமே ஷெர்லாக்கு வரல. இப்போ வாட்சன் மைக்ரோட் சொன்ன அந்த ஒரு கேஸ் விசாரிக்கிறதுக்காக போறாங்க. அதாவது ரயில்வே ட்ராக்ல ஆண்ட்ரூ வெஸ்ட்னு சொல்ல போற ஒரு நபர் இறந்து போயிருப்பாரு. இதை விசாரிக்கிறதுக்காக வாட்சன் அந்த இடத்துக்கு போறாரு. இந்த பக்கம் ஷெர்லாக் ஆண்ட்ரூ வெஸ்ட்டை பத்தி விசாரிக்கிறதுக்காக ஆண்ட்ரூ வெஸ்டோட வீட்டுக்கு போறாரு. அங்க போனதுக்கு அப்புறம் தெரியுது இவரோட அண்ணன் தான் ஆண்ட்ரூ வெஸ்ட்டை கொன்னதுன்னு. அவரு தான் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ப்ரூஸ் பார்ட்டிக்லன்னு சொல்லப்படுற ஒரு மிசைல் பிளான், அதை பத்தின தகவல் எல்லாமே ஒரு பிளாஷ் டிரைவ்ல இருக்கு. அதை திருநது வேற யாரும் கிடையாது, ஆண்ட்ரூ வெஸ்ட் தான். அதை திருடிக்கிட்டு தன்னுடைய பிரதர் கிட்ட சொல்லிட்டு இருந்திருக்காரு. இப்ப இதை வச்சுக்கிட்டு அவங்க பணம் சம்பாதிக்கலான் இருக்காங்க. இப்ப ஒரு வாட்டி ஆண்ட்ரூ வெஸ்ட் போதையில இருக்கும்போது அந்த ஒரு பென் டிரைவ் அவங்க அண்ணன் எடுத்துக்கிறாரு. அடுத்த நாள் காலையில எழுந்திருக்கும் போது ஆண்ட்ரூ வெஸ்ட்டுக்கும் அவங்க அண்ணனுக்கு ஒரு மிகப்பெரிய சண்டை நடக்குது. அந்த பென் டிரைவ் என்கிட்ட கூடுன்னு 2 பேருமே சண்டை போறாங்க. இந்த சண்டையில தெரியாதனமா அவர் ஆண்ட்ரூ வெஸ்ட்டை தள்ளி விட்டுறாரு. இதனால வெஸ்ட் மாடில இருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுறாரு. இப்ப அவங்க அண்ணனுக்கு என்ன பண்ணனே தெரியல. அதனால வெஸ்டோட பாடிய ஒரு ரயில்வே மேல வச்சுட்டு அவர் அந்த இடத்த விட்டு போறாரு. ரயில் மூவ் ஆகி போகும்போது திடீர்னு ட்ராக் மாறி இருக்கு. அப்படி ட்ராக் மாறும்போது அந்த ரயில்வே மேல இருந்த ஆண்ட்ரூ வெஸ்டோட டெட் பாடி அங்க ரயில்வே ட்ராக்ல விழுந்திருக்கு. ஆக்சுவலா இதான் நடந்துச்சுன்னு அவங்க அண்ணன் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஷெர்லாக்கு 5வது கேஸுமே புரியுற மாதிரி இருக்கு. இப்ப இந்த ஒரு பிளாஷ் டிரைவ் அண்ணன் கிட்ட தான் இருக்கு. அதை ஷெர்லாக் வாங்கிட்டாரு. ஒருவேளை இந்த பிளாஷ் டிரைவ் தான் மொரியாட்டிக்கு தேவைன்னு ஷெர்லாக் புரிஞ்சுக்கிறாரு. ஷெர்லாக் தன்னுடைய பிளாக்ல என்ன ஒரு விஷயத்த போட்டாலுமே அது அந்த பாம்பருக்கு தெரியும், அதாவது மொரியாட்டி. இப்போ மொரியாட்டிக்கு ஷெர்லாக் ஒரு மெசேஜ் பண்றாரு. அந்த பிளாஷ் டிரைவ் என்கிட்ட தான் இருக்கு, அதை நம்ம ஒரு இடத்துல மீட் பண்ணி வாங்கிக்கலான்னு ஷெர்லாக் சொல்றாரு. இப்ப ஷெர்லாக் மொரியாட்டிய ஒரு ஸ்விம்மிங் பூலுக்கு கூப்பிடுறாரு. அந்த ஸ்விம்மிங் பூல் வேற எதுவும் கிடையாது, கால்புன்ஸ் சொல்லப்படுற அந்த பையன் இறந்து போன அதே ஸ்விம்மிங் பூல் தான். இப்போ ஷெர்லாக் அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு போயிட்டாரு. அங்க போய் மொரியாட்டிக்காக வெயிட் பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல வாட்சன் இருக்காரு. வாட்சனோட உடம்பு ஃபுல்லா பாம்பா இருக்கு. இதை பார்த்து ஷெர்லாக் ரொம்பவே பயந்து போறாரு. இப்ப இந்த இடத்துக்கு மொரியாட்டி வராரு. மொரியாட்டி பார்த்த உடனே ஷெர்லாக் வியந்து போறாரு. ஏன்னா மொரியாட்டி வேற யாரும் கிடையாது, ஜிம்முன்னு இதுக்கு முன்னாடி வந்த அந்த ஒரு நபர். அதாவது ஷெர்லாக் இவரை பார்த்து ஒரு ஓர்னேச்சர் இருக்கான்னு சொல்லியிருப்பார்ல, அந்த ஒரு நபர் தான் மொரியாட்டி. இப்ப ஷெர்லாக் என்ன நினைக்கிறாருன்னா மொரியாட்டிக்கு இந்த பென் டிரைவ் தேவை, இந்த பென் டிரைவ் அவர்கிட்ட கொடுத்துட்டோம்னா வாட்சனை விடுவிச்சிருவாருன்னு அவர் நினைக்கிறாரு. அதே மாதிரி அந்த பென் டிரைவை மொரியாட்டி கிட்ட கொடுக்குறாரு. ஆனா மொரியாட்டியோட பிளானு வேற.
மொரியார்ட்டி இவ்வளவு விஷயங்களை பண்ணதுக்கு ஒரே ஒரு காரணம் வேற எதுவுமே கிடையாது. ஷெர்லாக்கால எந்த அளவுக்கு யோசிக்க முடியும் தெரிஞ்சதுக்காக தான் மொரியார்ட்டி இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. மொரியார்ட்டி சொல்ல போனா ஷெர்லாக் ஹோமோட ஒரு மிகப்பெரிய ஃபேன். ஷெர்லாக் ஹோமால எந்தெந்த மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும்னு பார்க்கறதுக்காக தான் மொரியார்ட்டி இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அவருக்கு அந்த பென்ட்ரைவ் எதுவுமே தேவையில்லை, அந்த பென்ட்ரைவை தூக்கி மறைஞ்சிடறாரு. இப்போ வாட்சன் மொரியார்ட்டி பிடிச்சி வச்சுக்கிட்டு ஷெர்லாக் இந்த இடத்த விட்டு ஓடுன்னு சொல்றாரு. ஆனா ஷெர்லாக்கோட தலையிலுமே ஒரு ஸ்னைப்பர் இருக்கு. அதனால வாட்சன் மொரியார்ட்டியை விட்டுறாரு. இப்போ மொரியார்ட்டி நான் அவங்க 2 பேரும் உயிரோட ஊறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறாரு. இப்போ ஷெர்லாக் உடனடியா வாட்சனோட உடம்புல இருக்கிற அந்த பாம் ஜாக்கெட்டை தூக்கி வீசிடுறாரு. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு மொரியார்ட்டி ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு. மொரியார்ட்டி கிட்ட இருக்கிற ஒரு வீக்னஸ் என்னன்னா தன்னுடைய பிளானை மாத்திக்கிட்டே இருப்பாரு. இப்போ அதே மாதிரி மொரியார்ட்டி தன்னுடைய பிளானை மாத்திருக்காரு. இதுக்கு முன்னாடி ஷெர்லாக்கை உயிரோட விட்டுட்டு போலான்னு அவர் நினைச்சிருப்பாரு. ஆனா இப்ப அவருக்கு ஷெர்லாக்கை சாகடிக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கு. அதனால ஷெர்லாக்கோட தலையிலுமே வாட்சனோட தலையிலுமே ஒரு கன் இருக்கு. இப்போ மொரியார்ட்டி நினைச்சா ஷெர்லாக்கை சாகடிக்க முடியும். இப்போ மொரியார்ட்டி காலுக்கு கீழே ஒரு பாம் வெஸ்ட் இருக்கு. இப்போ ஷெர்லாக் தன்னுடைய கன் எடுத்து மொரியார்ட்டி கால் கீழே இருக்கிற அந்த பாம் வெஸ்ட்ல வைக்கிறாரு. இப்போ இந்த இடத்துல 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதாவது ஷெர்லாக்கோட கையில ஒரு கன் இருக்கு, மொரியார்ட்டி பக்கத்துல பாம் இருக்கு. ஷெர்லாக் நினைச்சாருன்னா அந்த பாம்பை சுட முடியும். அது மூலியமா ஒரு மிகப்பெரிய பாம் பிளாஸ்ட் நடக்கும். அதுல மொரியார்ட்டி இறந்து போவாரு. சொல்ல போனா அதுல ஷெர்லாக் ஹோம் இறந்து போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இப்போ மொரியார்ட்டியோட ஆட்கள் ஷெர்லாக்கோட தலையில கன்னை வச்சு நிக்கிறாங்க. மொரியார்ட்டி நினைச்சா கூட ஷெர்லாக்கை சாகடிக்கலாம். அப்படி ஒருவேளை ஷெர்லாக் சாகிற நிலைமையில கூட அந்த பாம்பை ஒழிக்க வைக்கலாம். அது மூலயமா மொரியார்ட்டி இறந்து போக சான்ஸ் இருக்கு. இப்போ உங்க 2 பேருமே எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் 2 பேர் சாக தான் போறாங்க. இப்போ அவங்க 2 பேரும் என்ன முடிவு எடுக்க போறாங்க, இதை நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல இந்த மாதிரி வித்தியாசமான வெப் சீரிஸை பத்தி தெரிஞ்சுக்க மிஸ்டரோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த நல்ல ஒரு ஆசமான வீடியோல மீட் பண்றேன். ஸோ அது வரைக்கும் பாய் கைஸ்.